Hi student, 12th standard chapter 12 exercise 12.1 sum number 7. Consider the binary operation star defined on the set A and the set capital A set A B C D set கொடுத்துறாங்க by the following table. அந்த செட்டை ஃபைண்ட் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த டேபிள் ஃபார்மேட்டை இட் இஸ் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரெண்டு கண்டிஷன் செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ செக் பண்ணால் ஃபர்ஸ்ட் நமக்கு காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக செக் பண்ண போகிறோம். ஓகே, காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஏ ஸ்டார் பி, நம்ம ரெண்டு சொன்னா ஏ ஸ்டார் பி வேல்யூ. ஏ ஸ்டார் பி வேல்யூ செக் பண்ண நமக்கு ஏ ஸ்டார் பி ஏக்கும் ஸ்டார் பிக்கு என்ன வேல்யூ சி வேல்யூ இருக்குது. அதே பி ஸ்டார் ஏ வேல்யூ என்னன்னு செக் பண்ணுங்க. பிக்கும் ஸ்டாருக்கும் ஏ வேல்யூ பி ஸ்டார் ஏ டி ஈக்குவலா செக் பண்ணி பாருங்க. ஏ ஸ்டார் பி சி பி ஸ்டார் ஏ டி. அப்போ நெக்ஸ்ட் ஏ ஸ்டார் பி வேல்யூ நாட் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. Therefore, star is not commutative is not commutative on A. ஸ்டார் வந்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல அந்த ஏ என்ற செட்டுக்குள்ள, ஏ என்ற அந்த பாக்ஸுக்குள்ள எனி வேல்யூ எடுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பி ஸ்டார் சி எடுங்க. பி ஸ்டார் சி பி இருக்குது. ஓகே, பி ஸ்டார் சி. அப்போ சி ஸ்டார் பி எடுங்க. சி ஸ்டார் பி டி இருக்குது. இட் இஸ் an article. எனி டூ எலமெண்ட் எடுத்தாலும் சேமா இருக்காது. அப்போ காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே இல்லை. இப்போ டிக்கும் பிங்க எடுங்க. டிக்கும் பிக்கும் என்ன பி வருது. பிக்கும் டிக்கு எடுங்க. பிக்கும் டிக்கு எடுங்க சி வருது. இட் இஸ் நாட் ஈக்குவல் எனி டூ எலமெண்ட் எடுத்தாலும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இட் இஸ் நாட் காம்படிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ். ஓகே, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நெக்ஸ்ட் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி த்ரீ எலமெண்ட். ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார் பி என்னன்னு பாருங்க. ஏ ஸ்டார் பி நேரம் சி ஸ்டார் இந்த சி எப்படி இருக்கும். திரும்பி சிக்கு ஸ்டார் எடுத்து பாருங்க. சி ஸ்டார் சி ஏ இருக்குது. அப்போ தேர்ஃபோர் ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார் பி வந்து சி. ஏவுக்கும் ஸ்டார் பி கேட்டா சி. நெக்ஸ்ட் சி இந்த ஸ்டார் சி எப்படி இருக்கும். சிக்கு ஸ்டார் எடுத்தா சி ஸ்டார் ஏ இருக்குது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் ரைட் ஹேண்ட் சைடு எடுங்க. ஏ ஸ்டார் ஏ வச்சுட்டு பி ஸ்டார் சி இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஏ அப்படியே இருக்கும் ஸ்டார் பி ஸ்டார் சி பாருங்க. பி ஸ்டார் சி பி. பி ஸ்டார் சினார் பி இருக்குது. இப்போ ஏவுக்கும் ஸ்டார் பி கிடைக்கு. ஏ ஸ்டார் பி சி ஈக்குவலா பாருங்க. இது ஏன்னா ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி வந்து ஏ இருக்குது. ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி வந்து சி இருக்குது. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு. அப்ப ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி நாட் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சிக்கு வந்து நம்ம என்ன ஈக்குவலா இல்லை. therefore star is not associative on A. அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை, ப்ராப்பர்ட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நாட் ஈக்குவல் டு. ஓகே, இதான் நமக்கு ஏன்னா டூ கண்டிஷன் தான் செக் பண்ண சொல்றாங்க. நம்ம ஃபுல் கண்டிஷன் கொடுக்கல, நமக்கு க்ளோஸ் கொடுக்கல, காம்படேட்டிவ் அசோசியேட்டிவ் மட்டும் தான் கொடுத்துறாங்க. அப்போ ரெண்டு மட்டும் செக் பண்ண ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.